உப்பு இவ்வளோ போட்டு கல் உப்பை போட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். மஞ்சத்தூள் போடவா? போடு சபினா. அது மஞ்சத்தூள் போட்டு அந்த கவுச்சியெல்லாம் போயிடும், அதுக்காக போடுறோம். அதையும் போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்க. மஞ்சத்தூளையும் நல்லா போட்டு செஞ்சு ஊற வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அத்தா வந்து ரொம்ப ருசியாக சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவார். அதனால் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு சட்னி வைக்கும்போது அதில் கொஞ்சம் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, நைட்டு சாப்பிட்டவங்க 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு காரமாக இருந்துச்சு போல். அது வந்து நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், என் தலையில் வந்து அப்படியே கொட்டிட்டாங்க. கொட்டிட்டோன்னா எனக்கு கோபமாக வருது, என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாமல் அப்படியே அந்த சட்னி அப்படி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் காலை எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சேன், இங்கே பாருமா அத்தை அப்படி பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு காமிச்சேன்னா அவங்க சிரிச்சாங்க பார்த்துட்டு. எங்கள் அம்மா இப்படி தான் எங்கள் அத்தா ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. நல்லா செஞ்சால் பாராட்டுவாங்க, அதே நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு இதை வந்து இது பண்ணி அதை நல்லா செய்யணுங்கிறக்காக இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இது கொஞ்சம் 2 நறுக்கிக்குங்க. இந்த பூண்டை வந்து 2 நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு பல்ல 2 நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. புள்ள எல்லாருமே அந்த ருசியை தான் பார்க்குங்க. சாப்பாடு நல்லா நம்ம செஞ்சு போட்டோம்னா அதை தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வதக்க போகிறோம் இப்போ, எண்ணெய் இல்லாமல். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை. வெந்தயம் பாருங்கள் 1 ஸ்பூன். கடுகு வந்து இந்த அளவு எடுத்து வச்சுருக்காங்க, போட்டு 1 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ வந்து சீரகம் 1 ஸ்பூன் தான், இதுவும் போட்டாச்சு. வறுத்து மல்லி வந்து தீய நெருப்பை குறைச்சிட்டேன். 1 2 3 4 ஸ்பூன் மல்லி. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். சபினா இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். குறைன்னு அப்படி அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது ஊறுகாயில் நல்லா தாராளமாக ஊற்றணும். ஊறுகாய்னால எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுறோன்னு கவலைப்படாதீங்க. அது வந்து சோத்தில் ஊற்றி நீங்கள் தொட்டுக்கலாம். நீங்கள் 2 நாள் வெளியில் வச்சுட்டு அப்புறம் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் வெளில போயிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு சோத்தை வடிச்சிங்களா லைட்டாக போட்டு பரட்டி அப்படியே சாப்பிடும். 1 மாதத்துக்கு நல்லா இருக்குங்களா? சூப்பராக 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது. சிக்கனில்